Guys, welcome to Adhi's Cooking. இன்னைக்கு நான் பண்ண போற பால் பாயாசம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 லிட்டர் பால், 6 கரண்டி சீனி, 4 கரண்டி சேமியா, 1 கரண்டி நெய், 5 அண்டிப்பருப்பு உடைச்சு வச்சிருக்கேன், 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 கரண்டி கிஷ்மிஷ். வாங்க நம்ம பால் பாயாசம் பண்ணலாம். பாலை கேஸில் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்ச சவ்வரிசி 2 கரண்டி. பால் கொதிச்ச பிறகு நம்ம ஊற வச்ச சவ்வரிசியை பாலுக்குள்ளே போடணும். சவ்வரிசி போட்டு கொதிச்ச உடனே அடுத்த ஒரு பாத்திரத்தை எடுத்து பாத்திரம் சூடாகினக்கு பிறகு 1 கரண்டி நெய் விடணும். பாலை கிண்டி விடணும் அடிக்கடி. அடுத்து நம்ம எடுத்து வச்ச முந்திரியை போடணும். அது கொஞ்சம் ப்ரௌன் ஆக வர கிண்டிகிட்டே இருக்கணும். இதே மாதிரி ப்ரௌன் ஆன உடனே எடுக்கணும். அடுத்து காஞ்ச திராட்சையை போடணும். முந்திரியை எடுத்துடணும். அடுத்து சேமியாயை போடணும். இதெல்லாம் பண்ணும்போது ஸ்லோவில் வச்சு தான் பண்ணணும், இல்லாட்டா கரிஞ்சிடும். இப்படி கிண்டணும். லைட்டாக ரெட்டும் லைட்டாக ப்ரௌனும் ஆகணும். அதுக்கு பிறகு எடுத்து பாலில் விடணும். அடுத்து கிண்டணும். போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அடுத்து 6 கரண்டி சீனி. அடுத்ததை கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு கிண்டி விடணும். 2 நிமிஷம் கொதித்த பிறகு அதுக்கு பிறகு நெய்யில் வறுத்த முந்திரியை போடணும். அடுத்து காய்ந்த திராட்சை வறுத்தது. அடுத்து லைட்டாக கிண்டணும். ரொம்ப கட்டியாக இருந்தால் 1/2 கப்பு சூடு தண்ணி போடலாம். கொஞ்சம் அழகாக கொதிக்க விட்டு அதுக்கு பிறகு ஏலக்காயை போடணும். அதுக்கு பிறகு கிராம்பை போடணும். பாயசம் ரெடி ஆன பிறகு கொஞ்சோண்டு எடுத்து அடுப்பு கண்டி இப்படி வைக்கணும். ஆதிஸ் குக்கிங் பாயசம் ரெடி. அடுத்து ஆஃப் பண்ணிடணும். நம்ம சுட சுட டேஸ்டியான பாயசம் ரெடி.